இப்போ இரவு மணி 7:30. நாம் இன்றைய வகுப்பை தொடங்கலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆனி 28ஆம் நாள் காரிக்கிழமை. மீண்டும் உங்கள் அனைவரையும் 9வது வகுப்பில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆக இந்த வகுப்பில் தவறாது கலந்து கொண்ட மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக ஐயா நரேஷ்குமார் சோமன் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகம், சரியா? புது முகம் அல்ல. ஆக இன்றைய நம்முடைய பாட தலைப்பு பார்த்தோம்னா பாடம் 9. ஐயாவோட தட்டச்சில பிழை இருக்குது. பாடம் 9, பெற்றோரை, ஆசிரியரை, மூத்தோரை மதித்தல். சரியா? மாணவர்கள் தயார் என்றால் அடுத்து நால்வர் துதி ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்து நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. அடுத்து அமைதி பிரணவம் 3 முறை. விநாயகர் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தன்னை யானை முகத்தன்னை இந்தி நீளம் பிறை போலுமே ஈற்றன்னை நந்தி மகந்தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றீனே. குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரி, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஐயா சொன்ன மாதிரி தான், பெற்றோரை, ஆசிரியரை, மூத்தோரை மதித்தல். சரியா? தலைப்பு பார்க்கும் போதே ரொம்ப பிடித்த ஒரு தலைப்பு. மாணவர்களும் மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு தலைப்பு, தெரிந்த நபர்களை பற்றி தான் நம்ம பேச போறோம். நம்மோடு எப்போதும் இருக்கின்ற நபர்களை பற்றி தான் பேச போறோம். சரி, முதல்ல நாம பார்க்கக்கூடியது பெற்றோர். சரியா? ஆக இன்றைய இந்த வகுப்புல இந்த தலைப்புல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்கன்னா அது நிச்சயமாக பெற்றோர் ஆசியால, பெற்றோர் அருளால, திருவருளால நீங்க இந்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த பூமிக்கு நாம வருவதற்கே நம்முடைய தாயும் தந்தையும் தான் காரணமானவர்கள். ஆக அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற கொன்றை வேந்தனை நாம பார்த்திருப்போம். சரியா? ஆக பெற்றோர் என்பவர் யார்? தாயும் தந்தையும். நம்மை ஈன்றவர்கள் தான் பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது பரிச்சயமான ஒன்று. சரி, தலைப்பை பார்த்தோம்னா பெற்றோரை போற்றுவோம். நம்ம எப்போதுமே பள்ளியில இருக்கின்ற மாணவர்கள், நீங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இடைநிலை பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு கொன்றை வேந்தன் இதுதான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நமக்கு முதல்ல தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த பூமி தாயை நாம முத்தமிடும் போது, அதாவது பிறக்கும் போது கருவறையில 2 திங்கள்
நம்மை சுமந்து ஈன்றெடுத்து பேணி காத்து இந்த 2 திங்கள், அதாவது 10 திங்கள் நம்மள வந்து பத்திரமா கருவறையில பாதுகாத்து இந்த அழகிய உலகத்தை நமக்கு காட்டிய மிகப்பெரிய தெய்வம் பார்த்தோம்னா நம்முடைய தாயும் தந்தையும். சரியா? இந்த பூமியில நீங்க பிறப்பதற்காகவே அவங்க தவம் இருந்து உங்கள ஈன்றெடுத்திருப்பாங்க. தவம் இருந்து உங்களை பெற்றெடுத்திருப்பாங்க. அதற்கு நாம மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். மிகப்பெரிய ஒரு கொடுத்து வைத்தவர்களாக இருக்கணும். மிகப்பெரிய பேருன்னு சொல்லுவாங்க அத. சரியா? அதுதான் சுலபமா உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது." எது அப்படின்னு யார் சொல்றா? ஔவை சொல்றாங்க. பிறப்பிலேயே கிடை அரிது, மிகவும் அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த மனித பிறவி. அதுலயும் பிறந்த நாம கூன், குருடு, செவிடு இல்லாம, கூனாக, குருடாக, செவிடா இல்லாம, நாம எல்லாம் சீரா, எல்லாமே கரெக்ட்டா நமக்கு எதுவுமே செயல் இழந்து இல்லாம, கரெக்ட்டா நமக்கு சிறப்பா நாம பிறந்திருக்கிறோம்னா, அதுக்கு முதல்ல நம்ம பெற்றோருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அங்க பாருங்க அந்த கொன்றை வேந்தன்ல, "அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம்." அதுதான் மாதா, பிதா, குரு, தெய்வம். எல்லோத்திலுமே நமக்கு பார்த்தோம்னா மாதாவ முன்னுக்கு வைக்கிறாங்க. உலகை காட்டிய தெய்வம். அன்பு என்ற உன்னத பொருளுக்கு அன்பு வடிவானவர் நம்முடைய தாய். சரியா? அந்த முதல் வாக்கியத்தை நீங்க பார்க்கலாம். அன்னையும் தந்தையும் நமக்கு உலகம் காட்டிய தெய்வங்கள். சரியா? நாம கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குவதற்கு முன்னதாகவோ, நாம வளர வளர குழந்தை பேபியா இருந்திருப்போம். சரி, அதற்கு பிறகு தான் நம்ம ஒரு வயசு வரும். அம்மான்னு பேச நம்ம கத்திருப்போம். அதற்கு பிறகு தான் அம்மா காட்டுவாங்க. சாமி படத்த காட்டுவாங்க. சாமி பேர சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, இதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னுக்கு நம்ம கண்ணு மண்ணுக்கு வந்த முதல் தெய்வம் நம்முடைய தாய். அன்பு என்ற தாய் நம்முடைய அம்மா. அறிவு என்ற தாய், தாய் வந்து கருவறையில சுமந்தாங்கன்னா, தந்தையானவர் நம்மை எப்போதும் தன்னோட நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்காரு. சரியா? ஆக நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு தந்தை பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஆக இவர்கள் இருவருமே வணக்கத்துக்கு உரியவர்கள். சரி, நீங்க நினைக்கலாம், ஐயா எனக்கு அப்பா இல்ல, ஐயா எனக்கு அம்மா இல்ல அப்படின்னு. சிலர் வந்து தந்தையை இழந்திருப்பீங்க. சிலர் தாயை இழந்திருப்பீங்க. இருந்த போதிலும் தந்தைக்கு தந்தையாகவும், தாய்க்கு தாயாகவும் அந்த 2 பேர் செய்யக்கூடிய பொறுப்பையும் இந்த உங்களுடைய தனித்து இருக்கின்ற அந்த தாயோ அல்லது தனித்து இருக்கின்ற தந்தையும் செய்யறாங்கன்னா, அவர்கள்தான் நீங்கள் கண்முன் காணக்கூடிய தெய்வங்கள். இவங்கள விட மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஐகான், ஐடல் இவங்கலாம் தேவையே இல்ல. இவங்க தான் வந்து நீங்க போற்றி கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு. எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ அர்ப்பணிப்புகள். அதனால தான் முன்னறி தெய்வம் கண்ணு முன்னுக்கே இருக்கு. வேற எங்கேயும் தேடாத, அங்க போய் தேடாத, இங்க போய் தேடாத, அத செய்து தேடாத, இத செய்து தேடாதன்னு சொல்றாங்க. சரியா? மாதா, அதற்கு பிறகு பிதா, அதற்கு பிறகு குரு, அப்புறம் தெய்வத்தை நோக்கிய பயணம் என்பதை அழகா நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, தாயிற் சிறந்தொரு தெய்வம் இல்லை. ஏன் தாயிற் சிறந்தொரு தெய்வம் இல்லை? இந்த தாய் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கும், நாம நல்லா இருக்கணும், நம்முடைய ஏற்றத்திற்கும் எப்போதுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தெய்வம்னா தாய் தான். சரியா? உங்களுடைய மாணவர்கள் வந்து சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறீங்க, பெரிய பிள்ளைங்களும் இருக்கிறீங்க. நீங்க வளர வளர நெறைய நண்பர்கள பார்ப்பீங்க. உங்கள சுத்தி நெறைய மனிதர்கள நீங்க பார்ப்பீங்க. சரியா? அது அங்க பார்க்கும்போது, எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க. அவங்களோட தேவைகளோ, ஏதோ ஒரு வஞ்சகம் இருக்கும், ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். சரி, ஏதோ ஒரு காரியம் ஆகணும். ஆனா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, காலையிலேந்து சதா ராத்திரி வரைக்கும் நமக்காக ஓய்வே இல்லாம உழைக்கின்ற ஒரு தெய்வம் தாய். அத விட வேறு தெய்வம் இல்லன்றத இந்த வரிகள் நமக்கு அழகா சொல்லியிருக்குது. இந்த உலகத்துல நாம பிறப்பதற்கு எவ்ளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு நாள் நீங்க எத்தன பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல.
நேரம் இருந்தா உங்க அம்மாகிட்ட போய் கேளுங்க. அம்மா, நான் வந்து கருவறையில இருக்கும்போது, என்ன நீங்க சுமந்து இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருந்தீங்க? நான் பிறக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க அனுபவிச்சீங்க? சிலர் வந்து சுலபமா பிறந்திருப்பாங்க. சிலருக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு உங்கள பிறக்க வைத்து, உங்கள வளர்த்து ஆளாக்குவதில் அரும்பாடு படுபவர்கள் பெற்றோர்கள். அவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். சரியா? தாய்க்கு நிகரானவர் தான் தந்தை. தாய் வந்து வீட்டில இருந்து உங்களுக்கு கடமைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்றாங்கன்னா, உங்களுடைய அடுத்தடுத்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, செல்வத்தை ஈட்டக்கூடிய, ராப்பகலா உழைக்கக்கூடிய இன்னொரு தெய்வம் அப்பா. அவருடைய கஷ்டங்கள், அவர் படக்கூடிய வேதனைகள், அந்த வேலை இடத்துல அவர் சந்திக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள பெரும்பாலும் காட்டிக்க மாட்டாரு. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிச்சு வந்துரணும் அப்படின்றதுக்காக சில தந்தைலாம் 1 வேல, 2 வேல, 3 வேல. இப்ப தாய்மார்கள் கூட வேலைக்கு போறாங்க. வீட்ல இருந்து கூட சிறு தொழில் செய்றாங்க. அதாவது ஸ்மால் பிசினஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன் வழி நெறைய பேர் செய்றாங்க. எதற்காக? எல்லாம் பிள்ளைகளாகிய உங்களின் தேவைகளுக்காக. சரியா? ஆக நமக்கு அப்பா பார்த்தோம்னா அவருடைய அனுபவசாலி. அவருடைய அனுபவத்தின் வழி நமக்கு நெறைய அறிவுரைகளை கூறுவார். அதுதான் தந்தை. சரியா? ஆனா நமக்கு தெரியாது. தந்தை என்னடா செய்தாரு? அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து கோபத்த உண்டாக்கும். கடுப்பு வர மாரி இருக்கும். ஆனா நமக்காக கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடியவர் தந்தை. ஆக, அவருடைய ஒவ்வொரு சொல்லும் வந்து மந்திரம்னு சொல்றாங்க. ஏன்னா, அனுபவத்தின் வழி அவரோட அ அனுபவத்த உங்கள்ட்ட சொல்லுவாரு. "இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இந்த முடிவுகள இப்படி எடுங்க, இப்படி எடுக்காதீங்க." ஏன்னா, அந்த அனுபவசாலி தந்தை. சரி, அடுத்து பார்க்கலாம். அடு ஓகே. சரி. பெற்றோர்கள் நமக்கு என்ன செய்றாங்க? நீங்க கேட்கலாம். அப்பா, அம்மா கிட்ட. சரியா? நீங்க பெரும்பாலும் சண்ட போடுறவங்க இருக்கிறீங்க. என்ன செஞ்சுட்டீங்க? இது கேட்டா வாங்கி குடுக்கல. அது கேட்டா வாங்கி குடுக்கல. எனக்கு இப்பயே இது வேணும். எனக்கு இப்பவே அது வேணும்னு பிடிவாதம் பிடிப்போம். ஆனா, நம்ம திரும்பி பார்க்கும்போது பெற்றோர்கள் நெறைய விஷயங்கள பிள்ளைகளுக்காக தான் அவங்க தியாகம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல உணவு. நமக்கு நல்ல ஒரு உணவ, நமக்கு சத்தான உணவுகள, நமக்கு தேவையான உணவுகள, நமக்கு பிடித்த உணவுகள எப்போதுமே நமக்கு தயார்படுத்தி இருக்கிறாங்க. நெனைக்கிறேன், பஞ்சம் என்ற சிக்கல் இந்த நாட்டுல இல்லன்னு நெனைக்கிறேன். சரியா? எப்படியாவது அவர்கள் சாப்பிடலன்னு சொன்னா கூட, எப்படியாவது நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த உணவ நமக்கு தான் சாப்பிடலனாலும் பரவால்ல. பிள்ளைங்க சாப்பிடணுமே! நீங்க சாப்பிடுங்க. நீங்க பெரும்பாலும் பார்ப்பீங்க. கடைக்கெல்லாம் நீங்க அப்பா, அம்மா கூட சாப்பிட போனீங்கன்னா, "இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிடுறேன் அப்பா. அப்புறம் சாப்பிடுறேன் அம்மா" அப்படின்னுவாங்க. ஏன்? எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் நீங்கள் வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு எந்த குறைகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு. சரியா? கேட்ட உணவுகள உங்களுக்கு வாங்கி குடுப்பாங்க. சரியா? 2 பார்த்தோம்னா, உடை. சரியா? இப்ப நல்ல நல்ல உடைகள நாம உடுத்துறோம். சரியா? பிடித்த உணவுகள், விதவிதமான பிராண்டு, விதவிதமான சைஸு, விதவிதமான விலைகள்ல, விதவிதமான வண்ணங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பெற்றோர்கள் நமக்கு வாங்கி குடுக்குறாங்க. சரியா? ஆக இப்ப இருக்கிற விலைவாசில பார்த்தோம்னா, உணவு, உடை இந்த விலைகள் எல்லாமே அதிகரிச்சிருச்சு. நீங்க கேட்டு உடனே வாங்கி குடுக்கலனாலும், எப்படியாவது உங்களுக்கு வாங்கி குடுத்துருவாங்க. இப்ப வாங்கி குடுக்கலனாலும், ஒரு 1 மாசம் கழிச்சோ, அல்லது அடுத்த சம்பளத்துல வாங்கி குடுத்துர்றேம்மா, அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெற்றோர்கள். சரியா? அடுத்து பார்த்தோம்னா மருந்து. சரியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல அடிக்கடி நமக்கு நோய்கள் பரவுகின்றது. அதுவும் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே ஒரு நாள்லயே சரியாகக்கூடிய நோய்கள் கிடையாது. சரியா? அரசாங்க மருத்துவமனைக்கு போறப்ப செல்பவர்களும் இருக்கிறாங்க. போறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து தனியார் மருத்துவமனைகள். தனியார் மருத்துவமனை, பிரைவேட் கிளினிக், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்கலாம் நீங்க போயிட்டு அட்மிட் ஆவீங்க. உங்களுக்கு வந்து மருந்து செலவு இருக்கும், மருத்துவருக்கான செலவு இருக்கும், மருத்துவ கட்டணம் இருக்கும், அப்புறம் மெடிக்கல் கார்ட் கட்டுவாங்க. இதற்கெல்லாம் பணம் எங்க? அவங்க எடுக்கிற சம்பளம் உங்களுக்கு உணவு கொடுக்கணும், நல்ல உடை வாங்கணும்,
பள்ளிக்கு போனீங்கன்னா யூனிஃபார்மு, ஸ்பாட் ஷூ, அப்புறம் ஸ்பாட் யூனிஃபார்மு, அடுத்தடுத்த போட்டிக்கு போனீங்கன்னா, அதற்கான தேவைகள் சரியா? இப்ப ஹாக்கிலாம் போனீங்கன்னா, அந்த ஹாக்கி கம்பெல்லாம் நம்ப வாங்கணும். சரியா? அதற்கான ஃபுல் செட் நம்ப வாங்கணும். ஆக இதெல்லாம் அவங்களுடைய செலவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. அடுத்து திடீர்னு சீக்கில படுத்துருவீங்க. மருந்து, இந்த கிளினிக்ல நல்லா ஆவலன்னா, அடுத்த கிளினிக் அவங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த செலவுகள் எல்லாம் நீங்க கணக்கு பண்ணியிருக்கீங்களா? ஆனா நம்ப என்ன சொல்லுவோம்? ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவோம். எங்க அப்பா இத செய்யல. எங்க அம்மாகிட்ட இத கேட்டா வாங்கி குடுக்கல. எங்க அப்பா அது வாங்கி குடுக்கல. அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து இப்ப பார்த்தோம்னா, மிக முக்கியமானது கல்வி. உங்கள எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சனிக்கிழமை வார இறுதி சரியா? வெளிய போலாம், சரியா? என்டர்டெயின்மென்ட் போலாம், படம் பார்க்க போலாம், எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு இருக்கும்போது, அதெல்லாம் விடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமய அறிவு தேவை. எங்களுக்கு அடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமயத்த பத்தி பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். ஏட்டுக்கல்வியோடு சேர்ந்து இந்த சமய கல்வியும் வேணும். அப்படின்றதுக்கு காலையில உங்களுக்கு பள்ளிக்கு அனுப்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, கூடுதல் வகுப்பு டியூஷன்ஸ்க்குலாம் அனுப்புறாங்க. அத விட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த சமய வகுப்புக்கு அனுப்புறாங்க. ஆக இந்த கல்வியின் தத்துவத்தை தெரிந்து கொண்டு, உங்களுக்காக பாடுபடக்கூடிய பெற்றோருக்கு, நிச்சயமா இன்னைக்கு போய் நீங்க நன்றி சொல்லணும். சரியா? அதுவும் நெறைய பேர் பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. iPad சரியா? iPhone, அடுத்து லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் இப்படின்னு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்ப அந்த விலை கொடுத்து இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி குடுத்திருக்காங்கன்னா, பெற்றோர்கள் உங்களுக்காக எவ்வளவோ அர்ப்பணிச்சிருக்காங்க தானே! ஆக அதற்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா பணம். சரியா? கண்டிப்பா பள்ளியில வந்து தினமும் பள்ளிக்கு போகும்போது, நீங்க பள்ளியில உணவு வாங்கி சாப்பிடுவதற்கு பணம் குடுப்பாங்க. எங்க காலகட்டத்துல நாங்கலாம் படிக்கும்போது 50 காசு தான் எடுத்துட்டு போவோம். சரியா? 50 காசு மட்டும் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தோம்னா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரியா? ஒருத்தர் பார்த்தோம்னா 5 ரிங்கிட்லாம் கொண்டு வரீங்க. அதற்கும் மேற்பட்டும் கொண்டு வரீங்க. சரியா? ஆக அப்படி இருக்கும்போது, அந்த வகையில் பெற்றோர்கள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. சரியா? உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அந்த வகையில நீங்க பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாது. டியூஷன்ஸ்லாம் போவீங்க. கூடுதல் வகுப்புலாம் போவீங்க. அதற்கான பணம் இப்ப இருக்கிற விலைவாசியில டியூஷன்ஸ் பேமெண்டும் அதிகரிச்சிருச்சு. சரியா? அந்த செலவுகள். அப்புறம் போக்குவரத்து. பள்ளிக்கு போவீங்க. உங்களுக்கு போக்குவரத்து செலவு இருக்கும். சரியா? அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் வேனு, பஸ்ஸு, கார் இதுக்கெல்லாம் அதுக்கும் பணம் செலுத்தணும். அதை தவிர்த்து அப்பப்போ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. தேவைகள்னா, நீங்க ஏதாவது கேட்பீங்க. உங்களுக்கு வேணும். பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு இது வேணும். செனிக்கு நாங்க இந்த ஜாமான் வாங்கணும். ட்ரெய்னிங்க்கு நாங்க அந்த ஜாமான் வாங்கணும். போட்டிக்கு போறோம். எங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும். ரொபோட்டிக்ல நாங்க இது செய்யணும். ஸ்டேம்ல நாங்க அது செய்யணும். ப்ராஜெக்ட் செய்யணும். இப்படின்ற உங்களுடைய தேவைகளுக்கும் பணம் செலவு பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா கேளிக்கை. கேளிக்கைன்னு சொல்லும் பொழுது ஐயா சொன்னேன். என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட் சொல்லும் பொழுது படம் பார்க்க போவோம், சுத்தி பார்க்க போவோம், கடைக்கு சாப்பிட போவோம். இதெல்லாமே கேளிக்கை. ஆக இதற்கு எல்லாமே பெற்றோர்கள் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இவ்ளோ செய்யற பெற்றோர்கிட்ட நாம என்ன கேட்போம்? என்ன செஞ்சுட்டீங்க? நான் கேட்டத நீங்க எதுவுமே செய்யல. இதை தவிர்த்து பார்த்தோம்னா, உங்களுக்கான சில தாய்மார்கள் காலையிலேயே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுப்பாங்க. இப்ப இன்னும் அழகழகா ஷேப்பாலாம் செஞ்சு குடுக்குறாங்க. உங்களுக்கான டப்பர்வேர்ஸ்ல அழகா அடுக்கி போட்டு குடுக்குறாங்க. சரி, இது எல்லாமே உங்களுக்கான அர்ப்பணிப்புகள். சரியா? ஓகே. அடுத்து பார்ப்போம். நாம என்ன செய்யணும் பெற்றோருக்கு அப்படின்னு. அடுத்து. ஓகே. சரி. ஆக இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அன்னை, தந்தையை நாம் என்றுமே போற்ற வேண்டும். சரி, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். என்னடா அன்னை, தந்தைய பற்றி நம்ம பேசுறோமே! ஆக நடுவுல பார்த்தோம்னா, சிவன், பார்வதி
நாரதர் இந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? திருவிளையாடல் படம். சரியா? திருவிளையாடல்ல என்ன அங்க நடக்கும்? ஞான பழத்துக்கு சண்டை ஏற்படும். ஆக விநாயகர் என்ன பண்ணுவாரு? பெற்றோரே கண் கண்ட தெய்வம், பெற்றோரே உலகம்னு பெற்றோர சுத்தி வருவாரு. ஆக இதெல்லாம் இந்த புராணங்கள்லாம் நமக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரியா? நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டாம். நம்முடைய இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல, சமய நெறிகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிள்ளையாரு பெற்றோர் தான் முதல் தெய்வம், முதல் உலகம் என்று சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். அந்த மாதிரி தான் நாமும் நம்முடைய அன்னை, தந்தையை போற்ற வேண்டும். ஏன் போற்றணும்? எங்க அப்பா, அம்மாவ ஏன் நான் போற்றணும்? அவங்க எங்க கூட தானே இருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்க தானே. அவங்கள ஏன் நான் நன்றி சொல்லணும்? அவங்கள ஏன் நான் போற்றணும்? அப்படின்னு நினைக்கலாம். பிள்ளைகளை பண்புடன் வளர்க்கின்றனர் பெற்றோர்கள். சரியா? எது நல்லது? எது கெட்டது? எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எப்படி பேச வேண்டும்? என்ற விஷயங்கள நிச்சயமா உங்களுக்கு இப்ப வளர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சரியா? ஆக நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல பெற்றோர்கள் சொல்வது வந்து கடுப்பா தான் இருக்கும். என்னடா இது அம்மா நைய நைய நையன்னு கத்திக்கிட்டே இருக்காங்களே! என்னடா இது அப்பா கத்திக்கிட்டே இருக்கிறாரே! இது செய்தா தப்பு, அது செய்தா தப்புன்னு. ஆனா ஒரு வயது கடந்த பிறகு நீங்க புரியும் உங்களுக்கு. ஓ! நல்ல வேள அம்மா எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்தாங்க. அப்பா எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்தாரு. அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால தான் பெற்றோர்கள் உங்களை பண்புடன் இப்பொழுதிருந்தே வளர்க்கின்றனர். அடுத்து பார்த்தோம்னா, பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர். என்னென்ன தேவை உங்களுக்கு இருக்கின்றது? கல்வி சார்ந்தா இருக்கட்டும், உங்களுடைய மேற்கல்விகளை தொடர்வதற்கு, அடுத்து உங்களோட டியூஷன்ஸு, சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு, பயிற்சிகள் அனுப்புவதற்கு, அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலைகள் கற்கக்கூடிய மாணவர்களும் இருப்பீங்க. டேக்வாண்டோ, கராத்தே, சிலம்பம் இப்படின்னு. அதைத் தொடர்ந்து நம்முடைய கலை சார்ந்து, அதாவது பரதம், சங்கீதம் இப்படி இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய தேவைகள். அடுத்து நீங்க வளர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, வாழ்க்கை நகர்த்துவதற்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு இது உங்களுக்கு குடுக்குறாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கின்றன. சரியா? பையன் சொன்ன மாரி தான். இன்று சனிக்கிழமையாக இருந்தாலும், என்னுடைய மாணவர்கள் 20 வாரம் இந்த சமய வகுப்புல கலந்துக்கணும். அதற்கு முடிந்த பிறகு இந்த புதிர் போட்டியில கலந்துக்கணும். இந்த புதிர் போட்டியில கலந்து கொண்ட உங்களுக்கு PAJSK புள்ளிகளும் கிடைக்கும். பரிசுகள் வழங்கப்படும். சான்றிதழ் கிடைக்கும். இப்படின்னு தெரிஞ்சு, உங்கள அவங்களோட நேரத்தையும் ஒதுக்கி உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, பிள்ளைகள் கல்வியில் சிறக்க உதவுவர். அப்படின்னு என்னது? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாம படிப்புல நல்லா படிக்கிறதுக்கு நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? வீட்ல இருக்கின்ற தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, நீங்க பள்ளி முடிந்து வந்த பிறகு நீங்க வீட்டு பாடங்கள செய்வதற்கோ, ப்ராஜெக்ட் செய்வதற்கோ, அல்லது ஆசிரியர்கள் ஏதாவது வீடியோலாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க உங்கள. அதற்கெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க பெற்றோர்கள். அப்படியும் இல்ல, ஷிஃப்ட் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களும் இருப்பாங்க. எப்படியாவது உங்களுக்கு அதையும் அ ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. உங்களோட வீட்டு பாடங்கள் எப்படி முடிக்கணும், அடுத்து அவங்க வந்த பிறகு உங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும், அடுத்த வீட்டு பாடங்கள எப்படி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு. புரியாத பாடங்கள எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு. சரியா? ஆக வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள், வேலைக்கு போயும் அவங்க வேலைய முடிச்சுட்டு வந்தும், அந்த அசதியிலயும் உங்களுக்கான தேவைகளையுமே பூர்த்தி செய்றாங்க. அடுத்து, பிள்ளைகளின் தேவைகளுக்கு தங்களின் வருமானத்தை செலவிடுகின்றனர். சரியா? அதாவது உங்களுடைய ஐயா சொன்ன மாரி அவங்களுடைய வருமானத்துல பட்ஜெட் போடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் பெற்றோர்கள். அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். இப்ப ஒரு பிள்ளைகளாக இருந்தா, உங்களுடைய செலவு வேற மாதிரி இருக்கும். அதிகமான பிள்ளைகள் இருந்தா, அவர்களுக்கான செலவுகள் வேற மாதிரி இருக்கும். ஆக அந்தந்த வீட்டின் குடும்ப எண்ணிக்கை, வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அதற்கு தகுந்தபடி பெற்றோர்கள் வருமானத்தை செலவிட வேண்டும். பத்தலையா? அதுக்கும் அவங்க சொல்யூஷன் தேடுவாங்க. ஓகே நான் என்ன செய்யலாம்? ஓகே நான் பார்ட் டைம் பிசினஸ் செய்யலாம். பார்ட் டைம் கிராப் ஓட்டலாம். இப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்காக. அடுத்து, பிள்ளைகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவர். சரியா? முன்புலாம் பார்த்தோம்னா,
எங்களுக்கெல்லாம் அடிதான். சரியா? ஆ பயங்கரமான ஆயுதத்தெல்லாம் பெற்றோர்கள் பயன்படுத்துனாங்க. சரியா? நானு ஃபார்ம் 6 படிக்கிற வரைக்கும் என் தந்தை கிட்ட நான் அடி வாங்கியிருக்கிறேன். சரியா? நான் ஃபார்ம் 6 படிக்கிற வரைக்கும் நான்லாம் அடி வாங்கியிருக்கிறேன். பயங்கரமான ஆயுதத்தலாம் நாங்க அடி வாங்கியிருக்கோம். ஆனா, இப்ப இருக்கிற பெற்றோர்கள் உங்கள அழகா, அன்பா, உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துகின்றனர். ஆக நீங்கலாம் கொடுத்து வச்சவங்க தான். சரியா? ஆக தவறுகளை சுட்டிக்காட்டும்போது, நாம அத திருத்திக் கொள்ள தயாரா இருக்கணும். சரியா? அதனால கடுப்பாகவோ, கோபப்படுவதனாலயோ ஒண்ணும் இல்ல. சரியா? நம்ம வீட்ல இருக்கின்ற நம்முடைய தாயும், தந்தையும் தானே அந்த தவறுகளை திருத்துகின்றனர். வெளியில யாரோ ஒருத்தர் நம்மளுடைய தவறை திருத்துவதை விட, நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்மளை அழகா செதுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நம்முடைய தவறுகளை திருத்துவதில் தப்பில்லை. சரியா? பிள்ளைகளுக்காக பல தியாகங்களை செய்வர். சரியா? ஐயா சொன்ன மாரி, சரியா? அவங்களோட தூக்கத்த தியாகம் செய்திருப்பாங்க. நீங்க கருவுல இருக்கும்போதே அம்மானால தூங்க முடிஞ்சிருக்காது. சிலருக்கு சில நோய்கள் வந்திருக்கலாம். உபாதைகள்னா அலர்ஜிக்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கலாம். சரியா? சில நோய்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதற்கு ஏற்றாற்போல அவங்களோட உணவ அவங்க கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கணும். சில சில நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருந்திருக்கும். வேலைக்கு போகாம கூட இருந்திருக்க முடியும். அதற்கு பிறகு அவங்களோட வேலை இடத்துல நெறைய சிக்கல்கள் இருந்திருக்கும். அவங்களுடைய தூக்கம், அசதி, இது அவங்களுக்குன்னு நெறைய ஆசை இருக்கும். இங்க போணுமே, ஐயோ! இத வாங்கணுமே, அத சாப்பிடுமே அப்படின்னு. அந்த தியாகங்களையும் உங்களுக்காகவே அர்ப்பணிப்பாங்க. சரியா? அந்த தேவைகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை உங்களுக்காகவே அவங்க அர்ப்பணம் செய்வாங்க. ஏன்னா, பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அடுத்து பிள்ளைகளுக்கு வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுப்பாங்க. சரியா? இப்ப நீங்க இந்த வகுப்புல நுழைஞ்சிருக்கீங்க. இதன் மூலமாகவும் நீங்க நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? எப்படி திருமுறைகள், நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் அதே வேளையில, கண்டிப்பா வீட்டிலயும் சொல்லுவாங்க. "ஓகே விளக்கு வைங்க, மணியாச்சு, குளிச்சுட்டு விளக்கு வைங்க, தேவாரம் பாடுங்க." இது எல்லாமே பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்னா, அவர்களுக்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? நம்முடைய வாழ்வியல்ல சரியா? மொழியோடு சேர்த்து நம்முடைய சமயமும் நம்முடைய வாழ்க்கைய நெறிப்படுத்தும், வழிகாட்டும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா, பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பர். நாம் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவா இருக்கட்டும், போகக்கூடிய இடமா இருக்கட்டும், சேரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சிறப்பா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், நல்லத கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொன்னையும் கண்ணினை காக்கும் இமை போல மிக கவனமாக பாதுகாத்து நம்மள வளர்ப்பாங்க. சரியா? அடுத்து பிள்ளைகள் மீது அளவில்லா அன்பு கொண்டிருப்பர். சரியா? அது நிச்சயமாக மாணவர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இவ்ளோ விஷயங்கள் செய்யறாங்கன்னா அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாரு செய்திட முடியும்? யாருமே செய்திட முடியாது. சரியா? அதான் ஒரு பாடல் வரி ஒண்ணு வரும். "பசும் தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணி வைரம். பசும் தங்கம், புது வெள்ளி, மாணிக்க, மணி வைரம். ஆ இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா?" பசும் தங்கம், தங்கம், பொன்னு, வெள்ளி இதெல்லாம் குடுத்தா ஒரு தாயோட அன்புக்கு ஈடாகுமா? ஈடாகாது. இப்போ உங்களோட வெர்ஷன்ல ஒரு பாட்டு சொல்லணும்னா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவ வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இதே அம்மாவ இன்னொரு கடையில போய் நம்ம தேட முடியாது. சரியா? அடுத்து மாணவர்களாகிய நாம பெற்றோரின் ஆசியை பெற வேண்டும். அடுத்து பார்ப்போம். அடுத்து. சரி. ஆக மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடியது என்ன? ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. "ஈன்றற் பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய்." இந்த குறள் வந்து பெரிய பிள்ளைங்க நெனைக்கிறேன் கேட்டிருப்பீங்கன்னு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தன் மகன் நற்பண்பு மிக்கவன், தன்னுடைய பையன் ரொம்ப நல்ல பையன் உங்க பையன். நல்லா வளர்த்துருக்கீங்க. அமைதியான பையன், அடக்கமான பையன், மரியாதையான பையன், ஒழுக்கமான பையன் இப்படின்னு
மற்றவர்கள் சொல்லி கேட்கறாங்க பாருங்களேன். அது அவங்க உங்களுடைய நீங்கள் பிறக்கும்போது பட்ட கஷ்டத்த விட அவ்ளோ ஒரு ஆனந்தம் அடைவாங்களாம். "ஓ! உங்க பிள்ளையா? ஓ! ரொம்ப நல்ல பிள்ளை." அப்படின்னு கேட்கறது அவங்களுக்கு அவ்ளோ ஆனந்தத்த கொடுக்குமாம். அதே போல தான் ஒரு மகன் வந்து தன்னோட தந்தைக்கு செய்யக்கூடிய நன்றி என்னன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைம்மாறு என்னன்னா, அ இந்த மகனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ, "ஓ! உங்க பையனா?" அப்படின்னு மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவதற்கு அந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ, இதுதான் நாம செய்யக்கூடிய கைம்மாறு. ஆக நம்முடைய தேசிய கல்வி தத்துவத்திலே சொல்கின்றது. சரியா? நன்னெறி, ஆன்மீகம் இதன்படி நாம நற்குடிமகனாக இந்த நாட்டுக்கு வாழ்ந்து காட்டுதல் வேண்டும். சரியா? நெறைய சமுதாய அவலங்கள் இப்ப நடக்கிறத நாம பார்க்கலாம். சமூக சீர்கேடுகள் நடக்கலாம். அதன்ல நாமளும் ஈடுபட்டு பெற்றோருக்கு கெட்ட பெயரை ஈட்டி தரக்கூடாது. சரியா? அது வந்து நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய கைம்மாறு இல்ல. நம்முடைய பெற்றோரின் கண்களிலிருந்து சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நாம காரணமா இருக்கக்கூடாது. அது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. சரியா? அடுத்து அது பெற்றோருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா, பெற்றோர் சொல்லை தட்டக்கூடாது. அம்மா சொல்றாங்களா? "சரிம்மா செய்தர்றேன்." இல்ல உங்களால உடனே செய்ய முடியலம்மா, "இதோ வேலையா இருக்கேன், பாடம் செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்து வந்து செய்தர்றேன். தோப்பா ஏதாவது உதவி வேணுமா? வந்து செஞ்சு குடுக்குறேன்ப்பா." அப்படின்னு. சரியா? எப்படி இப்ப நீங்க வந்து வளர்றீங்களோ, பெற்றோர்கள் உங்களுக்கு சேவை செய்றாங்களோ, அதே மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது, பெற்றோருக்கு நீங்க செய்யணும். ஏன்னா, அவங்க முதுமையை தழுவுவாங்க. அடுத்து பெற்றோரை மதித்து நடத்தல். அடுத்து நற்பெயரை ஈட்டித் தருதல். சரியா? அது வீட்லயாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும். எங்க போனாலும் நம்முடைய பெற்றோருக்கு நாம மரியாதை குடுக்கணும். வீட்ல மட்டும் மரியாதை குடுத்துட்டு, வெளிய போயிட்டோம்னா, அதாவது வெளிய ஏதாவது நிகழ்ச்சிகள்லயோ, கூட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல, அம்மா கூப்பிட்டா தெரியாத மாதிரி இருக்குது. அம்மா அம்மா ஏதாவது செய்ய சொன்னா தெரியாத மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் கூடாது. சரியா? எந்த இடத்துலயும் நம்முடைய பெற்றோருக்கு நாம தான் மரியாதை குடுக்கணும். நாம தான் அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். அடுத்து நற்பெயரை ஈட்டி தரணும். எப்படியாவது நம்முடைய திறமைகள்ல நாம பெற்றோருக்கு நற்பெயரை ஈட்டிக் கொடுக்க முயல வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையின்படி நம்முடைய பெற்றோருக்கு எப்படி நல்ல பேர் வாங்கி குடுக்கலாம், அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அடுத்து, பெற்றோருடன் நன்றியுடன் இருக்க வேண்டும். எப்போதும் பெற்றோரோட சேவைக்கு, அவங்க செய்யக்கூடிய அர்ப்பணிப்புக்கு நாம நன்றியோட இருக்கிறது. என்ன செய்யலாம்? பரிசுகள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது மாணவர்களாகிய நீங்கள் வாழ்த்து அட்டைகள் கொடுக்கலாம். வாழ்த்து கூறலாம். சரியா? அடுத்து பார்த்தோம்னா, பெற்றோரை போற்றி பேணி காக்க வேண்டும். பணிவிடைகள் செய்ய வேண்டும். சரி, இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே இளமையானவர்களாக இருப்பாங்க. சரியா? ஆக நீங்க வளர்ந்துருவீங்க. பெற்றோர்கள் அவங்க வயசு போய்க்கிட்டே இருக்கும். சரியா? நீங்க வளர, வளர, வளர அவங்களும் வயசு ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இதுதான். அந்த காலகட்டங்கள்ல, "ஓ! அம்மாவ நான் பார்த்துக்க மாட்டேன். அப்பாவ நீ பார்த்துக்க மாட்ட." அப்படின்றது இல்லாம, கடைசி வரைக்கும் அப்பாவையும், அம்மாவையும் ஏன்னா சில பெற்றோர்கள் முதுமையை தழும்போது அவங்களுக்கு சீக்கு வரும். சரியா? சில நாள் நடக்க முடியும், நடக்க முடியாது. படுத்த படுக்கை ஆவாங்க. மருத்துவமனையில இருப்பாங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியாம இருக்கும். இப்படி இருக்கின்றவர்கள் நீங்க வந்து பெற்றோர்களை ஒதுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வளரும்போது உங்கள ஒதுக்கியிருந்தா, இவ்ளோ விஷயங்கள உங்களுக்கு செய்திருக்க மாட்டாங்களே! சரியா? அத மட்டும் எப்போதுமே நாம ஞாபகத்துல வச்சிருக்கணும். வாழ்க்கையில நாம எவ்வளோ வெற்றி பெற்றவர்களாக கூட நாம இருக்கலாம். தாயும், தந்தையையும் நம்ம ஒதுக்கிட்டோம்னா, அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு என்னைக்குமே கிடைக்காது. அத மட்டும் நம்ம எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்போதும் என்னோட அப்பா, அம்மாக்கு நல்ல பேர வாங்கி குடுக்கணும். கடைசி வரைக்கும் எங்க அப்பா, அம்மா எப்படி என்ன கண்ணினை காக்கும் இமை போல பார்த்தாங்களோ, நான் என் பெற்றோர்கள பார்க்கணுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா, பெற்றோர்கள் பார்த்தோம்னா, தெய்வத்திற்கு சமமானவர்கள். ஆக பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெறுவது அவசியம். சரியா?
மாணவர்களாகிய நீங்கள் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு புறப்படுவதற்கு முன்னுக்கு அப்பா இருந்தாருன்னா அப்பா காலுல, அம்மா இருந்தாங்கன்னா அம்மா காலுல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. "அம்மா நான் பள்ளிக்கு போயிட்டு வரேன். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்." அது ரொம்ப நேரம் எடுக்காது. சரியா? இன்னமும் என்னுடைய பள்ளி பருவம் தொடங்கி சின்ன வயசுலேருந்து இன்னமும் ஐயா எந்த போட்டிக்கு போனாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, புது ஒரு விஷயத்த தொடங்குவதாக இருந்தாலும் சரி, புது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போறதா இருந்தாலும் சரி, என்னுடைய அ தாயாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன். ஏன்னா தாயோ, தந்தையோட ஆசீர்வாதத்தை மிஞ்சி வேறு எதுவும் இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். அன்னையும், பிதாவும், முன்னறி, தெய்வம். சரியா? தேர்வுக்கு போனாலும் சரி, இன்னமும் ஏதாவது நான் தேர்வுக்கு போனாலும், என்னுடைய அம்மாவோட கால்ல விழுந்துட்டு தான் போவேன். ஆண் பிள்ளைகளாக இருந்தா, நீங்க அட்டாங்க நமஸ்காரம் செய்யலாம். பெண் பிள்ளைகளாக இருந்தா, நீங்க பஞ்சாங்கம் நமஸ்காரம் செய்யலாம். இது தெய்வத்திடமிருந்து நேரடியாக ஆசி பெறுவதற்கு சமம். ஆக நீங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, "ஓம் மாதுர் தேவோ பவ." அ தந்தைக்கு "ஓம் பிதுர் தேவோ பவன்னு" சொல்லி ஆசிகளை பெறுவது நல்லது மாணவர்களே. சரியா? இதுவரைக்கும் பெற்றோர் பத்தி பேசணும்னா நெறைய பேசலாம். சரியா? இது ஒரு அருமையான தலைப்பு. பெற்றோர்கள் உங்க கூட இருக்கும்போது, நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. நல்ல பெயரை வாங்கி கொடுங்க பெற்றோருக்கு. அத விட நீங்க கோடி பணம் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம், நற்பெயரை ஈட்டித் தருவது. மற்றவர்கள் உங்களை பார்த்து புகழ்ந்து, உங்க பையன் நல்ல பையன்றது தான் நீங்க பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைம்மாறு. கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் அவர்களை உங்களுடன் வைத்து காப்பாற்றுவது தான் மிக முக்கியம். சரியா? அடுத்து 2வது தலைப்புக்கு போவோம். மாதா பார்த்துட்டோம், பிதா பார்த்துட்டோம். இப்ப குருவ பார்க்கின்றோம். ஓகே. சரி. பாகம் 2ல பார்த்தோம்னா, ஆசிரியரை போற்றுவோம். படத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக எல்லோருமே பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள். அடுத்து. சரியா? உங்களுடைய பாலர் பள்ளி தொடங்கி, இப்போ நீங்க படிக்கிற வரைக்கும் உங்களுடைய கல்வி பயணத்துல இருப்பவர்கள் ஆசிரியர்கள். சரியா? குருன்னு உங்களுக்கு இப்ப குருன்னு சொல்லும்போது ஆசிரியர்கள் இருக்கின்றனர். ஆசு இரியர். அப்படின்னா என்ன? ஆசு என்றால் குறை. குறைகளை களைபவர் தான் ஆசிரியர். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மாதா இருந்தாங்க, அன்பை கொடுத்தார். அப்பா இருந்தாரு, அறிவை கொடுத்தார். அடுத்து ஆசான் நம்முடைய குறைகளை, அதாவது அறியாமை, இந்த ஒரு இருட்ட விளக்குவாரு. அதுதான் குரு. சரியா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். சரியா? அம்மா நமக்கு வீட்ல சொல்லிக் குடுத்துருவாங்க. அது வந்து இன்ஃபார்மல் லேர்னிங் சொல்லுவோம். சரியா? இன்ஃபார்மல். ஃபார்மல் லேர்னிங் நம்ம முறை சார்ந்த கல்வியை பள்ளியில போய் கற்றுக்கொள்ளும்போது, அங்க எழுத்தை அறிமுகம் செய்கின்றவன் இறைவனோடு சமமாக வைத்து போற்றப்படுகின்றார். சரியா? அறியாமை. அறியாமைன்னா நமக்கு எதுவும் தெரியாம இருக்கும். சரியா? அது ஒரு இருட்டு மாரி இருக்கும். அந்த இருள விளக்கி, நாம சரியான பாதையில போறதுக்கு ஒளிச்சுடர், வெளிச்சமா இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அப்ப குறைகள களைவாங்க. "நீ இது செய்யக்கூடாதுய்யா, இப்படி எழுதணும்யா, இப்படி உச்சரிக்கணும், இப்படிதான் வாசிக்கணும்." அப்படின்னு. ஆக ஆசிரியர் அறிவு கண்களைத் திறந்து எழுதக் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்க 1ஆம் ஆண்டு போகும்போது எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க. வித்யாரம்ப பூஜ்யம்னு சொல்றாங்கல்ல, அதுதான் எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சியில உங்களோட கை விரல பிடிச்சு ஆன்னு எழுத சொல்லியிருப்பாங்க. அங்கேந்து நம்முடைய கல்வி பயணம் ஆரம்பமாகின்றது. நெல்சன் மண்டேலா ஒரு வரி சொல்லுவாரு. "உலகை வெல்ல ஒரே ஆயுதம் கல்வின்னு" சொல்லுவாரு. சரியா? அடுத்து நல்ல நெறிகளை போதிக்கின்றார். ஆசிரியர் பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் புக்ல இருக்கின்ற பாடத்த மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நன்னெறி படிக்கும்போதே அங்க நல்ல நல்ல நெறிகள் வந்துரும். மற்ற ஒவ்வொரு பாடத்தின் போதும் ஆசிரியர்கள் உங்களுடைய குறைகளை, பிழைகளை சுட்டிக்காட்டுவாரு. எப்படி பேசணும்? நண்பர்கள் மத்தியில நீங்க எப்படி இருக்கணும்? வகுப்பறையில எப்படி இருக்கணும்? வகுப்ப விட்டு போனா நீங்க எப்படி இருக்கணும்? சிற்றுண்டி சாலையில வரிசையில நிக்கணும். அமைதியா இருக்கணும். ஆசிரியர்கிட்ட மரியாதையா பேசணும்.
இந்த நெறிகள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கழிப்பறைக்கு போனா கழிப்பறை எப்படி பயன்படுத்தணும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லும்போது, "என்னடா இது எங்க டீச்சர், எங்க ஐயா வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே!" அப்படின்னு தோணும். ஆனா, நீங்க வளரும்போது அது உங்களுக்கு புரியும். ஓ! இதெல்லாம் நம்மள மோல்டு பண்றாங்க. நம்மள தயார்படுத்துறாங்க. ஏன்னா, நம்ப வந்து மார்க்கெட்டிங் போற முன்னுக்கு, சரியா? நம்மள வந்து மோல்ட் பண்றாங்க. அதாவது இந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு 17, 18 வயசுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து வேற வேற திசைய நோக்கி போகும். அதுக்கு தான் நம்முடைய இந்த பயணத்துல ஆசிரியர்கள் இது எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது. நம்முடைய திறமைகளை அடையாளம் கண்டு மேடை ஏற்றுகின்றார். நமக்குள்ள பேச்சு திறமை இருக்கா? எனக்குள்ள இந்த காற்பந்து திறமை இருக்கா? எனக்குள்ள இந்த சதுரங்க திறமை இருக்கா? இப்படின்றது நமக்கு தெரியாம தெரிஞ்சிருக்கும். நம்ம விளையாடுவோம். ஆனா, இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா விளையாடுவோன்றத அடையாளம் கண்டு, நமக்கு தட்டிக் கொடுத்து, எப்படிலாம் நம்ம விளையாடலாம்? எப்படிலாம் கற்றுக்கொள்ளலான்ற ஸ்ட்ராட்டஜிய அவங்களும் சொல்லிக் குடுப்பாங்க நமக்கு. மேடை ஏற்றுவாங்க. சரியா? அப்படி உங்களுடைய திறமைகளை தட்டிக் கொடுத்து மேடை ஏற்றிய ஆசிரியர்களுக்கு நிச்சயமா நீங்க நன்றி சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா, சரளமாக வாசிக்கவும், பாடங்களை புரிந்து கொள்ளவும் வழிகாட்டுகிறார். எப்படி நீங்க வாசிக்கணும்? வாசிச்சத எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்படின்னு. சில மாணவர்கள் குறைந்த மாணவர், அதாவது உங்க வகுப்புல குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளியில நீங்க படிக்கலாம். சில மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளியில படிக்கலாம். சரியா? ஓ பாட நேரத்துல தனிப்பட்ட முறையில ஆசிரியர்கள் உங்கள கவனிக்க முடியலனாலும், நிச்சயமாக அதற்கு அடுத்த நேரங்கள்ல நீங்க போய் ஆசிரியர்கள சந்திக்கலாம். "ஐயா என்னால வாசிக்க முடியல. ஐயே என்னால வாசிக்க முடியல. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க." தேடி போணும். சரியா? நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப விரும்புவாங்க ஆசிரியர்கள். சரியா? ஆக போய் கேட்கணும். கேட்டால் தான் நமக்கு தெளிவு பிறக்கும். கேட்காத வரைக்கும் நாம எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னமும் ஐயா வந்து என்னோட வயசுல குறைவா, உங்களுக்கு இப்ப இதுல இருக்கின்ற மாணவர்கள் நீங்க ஏதாவது புதுசா விஷயம் சொன்னா கூட, ஐயா கற்றுக்கொள்ள தயாரா இருப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும். ஆசிரியர்களை நாடி அணுக வேண்டும். நான் ஆசிரியர்களிடையே ஒரு நல்ல உறவு இருக்கும்போது, நிச்சயமாக ஆசிரியரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். சரியா? அறியாமையை நீக்கி தெளிவை காட்டுகின்றார். சரியா? அதாவது நமக்கு சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கும். அத வந்து புரிய வைப்பாரு. இல்ல, இது தவறு. நம்ம இப்படி செய்யலாம். இல்ல, இந்த முடிவு தவறு. நீங்க இப்படி செய்து பாருங்க. பிளான் ஏ, பிளான் பின்னு இப்படி உங்களுக்கு வழிகாட்டுவார். மாணவரின் நலனில் அக்கறை கொள்கின்றார். சரியா? எப்படி உங்களுக்கு வகுப்பறையில காய்ச்சலா இருந்திருக்கும். திடீர்னு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அடிபட்டுருக்கும். காயம் பட்டிருக்கும். சரியா? இந்த மாதிரி நலனில் அக்கறை கொள்கின்ற ஆசிரியர்கள் நிச்சயமாக இருக்கின்றனர். சரியா? ஆக இது எல்லாமே தான் ஆசிரியர்கள். இவருக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். சரியா? குரு வணக்கத்திலே நம்ம பார்த்தோம். அடுத்து இங்க கீழ பார்க்கலாம். திருமூலர் திருமந்திரம் ஒண்ணு சொல்றாரு. குரு பற்றி. சரியா? ஆக ஓகே. சரி. அடுத்து மாணவர்களாகிய நீங்கள் பார்த்தோம்னா, ஆசிரியரிடம் ஆசி பெற வேண்டும். சரியா? ஆசிரியரோட ஆசி வந்து நம்மளுடைய மேலோக்கி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சரியா? எப்படி நம்ம ஆசி பெறலாம்? நற்பண்பு மிக்க மாணவர்களாக திகழ வேண்டும். ஏன்னா, ஆசிரியர் நமக்கு கண்டிப்பாக நல்ல நெறிகளை, நல்ல நல்ல பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அத விடுத்து அவர் கற்றுக் கொடுத்ததை நாம பின்பற்றாம, நம் நம் நாம வந்து நம்முடைய ஸ்டைல்ல தான் நம்ப இருந்தோமா, நம்முடைய போக்குல தான் இருந்தோம்னா, அது நாம குருக்கு செய்யக்கூடிய ஆ என்னது நன்றி கடன் அல்ல. சரியா? ஆக மாணவர்களாகிய நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நெறிகளை, நற்பண்புகளை பின்பற்றி நடத்தல் சிறப்பு. தொடர்ந்து பார்த்தோம்னா, ஆசிரியர் கூறும் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் சொல்லும்போது வந்து, என்னடா அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். கடுப்பா இருக்கும். ஆனால், எந்த ஆசிரியரும் எந்த மாணவரையும் காயப்படுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ கிடையாது. அதுவும் அவர்களுடைய அனுபவம் தான். அவர்களின் அனுபவத்தின் மூலம் உங்களை செதுக்குகின்றார்.
அடுத்து மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியருக்கு செய்ய வேண்டியது என்னது? ஆசிரியருக்கும், பள்ளிக்கும் நற்பெயரை ஈட்டித் தரணும். எப்படி ஈட்டித் தரலாம்? சொன்ன மாதிரி நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டிகள்லயும், சரியா? நீங்களா மனமுவந்து போய் பங்கெடுக்கணும். ஆசிரியர்களா தேடி வரக்கூடாது. சரியா? அ நீங்களா மனமுவந்து போயி பங்கெடுத்து, சிறப்பா உங்களோட உழைப்ப போட்டு, முயற்சிய போட்டு, பள்ளிக்கும், ஆசிரியருக்கும் நற்பெயரை ஈட்டித் தருவதுதான் ஒரு சிறந்த மாணவனுக்கான பண்பாகும். சரியா? அடுத்து பார்த்தோம்னா, ஆசிரியரிடம் ஆசிரியரிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும். எப்படி நம்ம நன்றியை தெரிவிக்கலாம்? ஆசிரியர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள செய்திருப்பாங்க. ஆக நீங்க நன்றியை தெரிவிப்பது என்னவென்றால், ஒன்று அவங்களுக்கு பரிசு. எப்போதுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆசிரியர் தினத்துக்கு நிறைய பரிசு வாங்கி குடுப்பீங்க. வாழ்த்து சொல்லுவீங்க. வாழ்த்து அட்டைகள் செய்து கொடுப்பீங்க. அதெல்லாம் விட மிகப்பெரிய பரிசு என்னவென்றால், ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் சிறந்த நிலையில் இருப்பதுதான் ஒரு ஆசிரியருக்கான மிகப்பெரிய பரிசு. சிலர் கல்வியில சிறந்து விளங்குவீங்க. சிலர் கைத்திறன்ல சிறந்து விளங்குவீங்க. அதாவது ஸ்கில் பேஸ்டு வேலைகள்ல சிறந்து விளங்குவீங்க. சிலர் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவீங்க. சிலர் தற்காப்பு துறையில் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு அதுல சிறந்து விளங்குவீங்க. சிலர் பார்த்தோம்னா நம்முடைய தமிழர் கலைகளில் சிறந்து விளங்குவீங்க. ஆக ஒரு நிலையோடு நிக்காம, அடுத்தடுத்த நிலைகளில் உங்களை உயர்த்திக் கொண்டு போகும்போது, அதை பார்க்குகின்ற ஆசிரியர்கள் மனநிறைவு அடைவாங்க. அந்த மனநிறைவு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரியா? ஐயாலாம் இன்னும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களோடு தொடர்புல இருக்கிறேன். சரியா? ஆக ஒவ்வொரு விஷயங்கள் நான் செய்யும்போதும், அவங்க எனக்கு வாழ்த்து அனுப்புவாங்க, விஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். சரி. ஆசிரியரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? இது ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா ஆசிரியரிடம் நம்ம அவமரியாதையுடன் நடந்து கொள்ளும்போது, ஆசிரியர் அங்க மனம் கஷ்டப்படும்போது, ஆசிரியரின் மனதை நாம நோகடிக்கும்போது, சரியா? ஆக அது குருக்கு செய்யக்கூடிய கைம்மாறு கிடையாது. சரியா? மாணவர்களாகிய நாம, கல்வி அறிவை பெறக்கூடிய நாம, ஆசிரியரிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டு, ஆசிரியரோட ஆசீர்வாதத்த பெறுவது தான் அவசியம். ஏன்னா, மாதா, பிதா, குரு அதற்கு பிறகு தான் தெய்வத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாக உள்ளது. எழுத்து அறிவித்தவன் இறைவனுக்கு சமமான ஒப்பானவராக கருதப்படுகின்றார். சரியா? இதெல்லாம் ஏன் சொல்லிட்டேன். ஆசீர்வாதம். மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா, ஆசிரியருக்கு கைகூப்பி வணக்கம் சொல்ல வேண்டும். எங்க பார்த்தாலும் ஆசிரியருக்கு அந்த வணக்கம் சொல்லக்கூடிய பண்பு நமக்கு இருக்கணும். அதுவும் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய மரியாதை தான். ஓ! நான் ஸ்கூல்ல இருந்தா தான் வணக்கம் சொல்லுவேன். வெளிய போனா நான் வணக்கம் சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது. சரியா? எங்க இருந்தாலும் நாம அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். சரியா? வளர்ந்து பெரிய ஆளா ஆனாலும் ஆசிரியருக்கான நன்றி அதுதான். ஏன்னா, இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றிவிட்ட ஏணி படிகள்னு சொல்லுவோம். சரியா? ஏற்றி விட்டுருவாங்க நம்பள. ஏற்றி விட்டு அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அதான் ஆசிரியர்கள். சரி, இங்க 2 கதைய நாம எடுத்துக்காட்டா பார்க்கலாம். அடுத்து. ம். ஓகே. சரி, இங்க 2 கதை. இந்த கதை ஐயா பார்க்கல. ஐயா உங்கள்ட்ட சொல்லிர்றேன். அடுத்து ஏன்னா நேரம் ஆகுது. அடுத்தது இன்னொரு தலைப்பு பார்க்கலாம். ஓகே. இங்க முதல் கதை பார்த்தோம்னா, ஏகலைவன். ஏகலைவன் அ வேடர் குலத்தை சேர்ந்தவர்னால, அவர்னால வில் வித்தையை கற்றுக்கொள்ள முடியல. ஆக தன்னுடைய குருவான துரோணர அவர் ஒரு மண் சிலையை உருவாக்கி, அந்த சிலையை தான் குருவாக கருதி, தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டார். சரியா? குரு ஒரு நாள் துரோணர் பார்க்கும்போது, "இவர் யாருடா இது இந்த அளவுக்கு சிறப்பா வில்வித்தையை சிறந்தவராக இருக்கின்றாரே!" அப்படின்னு கேட்கும்போது, குரு கிட்ட சொல்றாரு, "உங்களையே குருவுக்கான நன்றி. சரியா? உங்கள தான் சிலையா வடிச்சு நான் இவ்வளவு நாளு வில்வித்தைய கத்துக்கிட்டு வந்தேன். அப்ப குருவுக்கு நன்றின்னு சொல்லும்போது, குருவுக்கான பக்தியாக, மரியாதையின் உச்சமாக துரோணர் தன்னுடைய வலது விரல்ல, சரியா? கட்டை விரல தான் கேட்பாரு. சரியா? ஏன்னா, அதுல தான் வில்ல இழுக்க முடியாது. அப்படின்னு கேட்கும்போது, உடனே அவரு கொடுப்பாரு குரு தட்சணையாக.
இங்க குருவுக்கான மரியாதை. குரு கேட்ட கணமே எதையுமே யோசிக்காம செய்றது. 2வது கதை என்னன்னு பார்த்தோம்னா, குரு ஆணையை மீறாத பத்ம பாதரர். பத்ம பாதரர்ன்னு சொல்லும்போது, பத்ம என்பது தாமரை மலரை குறிக்கின்றது. பாதரர் என்பது காலடி. அதாவது இது என்ன கதைன்னா, காசி என்ற ஊரில் கங்கை ஆற்றோரத்துல ஆதிசங்கரர் தங்கி, அவர் ஆதிசங்கரர் குரு. அங்க பல சீடர்களுக்கு வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தாரு. அவர்கள்ட்ட சனந்தன் என்ற ஒரு சீடரும் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு சிறந்த அறிவாளி. குரு மேல அதிக பக்தி பக்தி வச்சிருந்தாரு. ஒரு நாள் வகுப்புக்கு வர்றதுக்கு தாமதமாச்சு. அந்த கரையில இருந்தாரு. எதிர்க்கரையில இருந்தாரு. அக்கரையில இருந்தாரு. குரு இக்கரையில இருக்கிறாரு. குரு சொல்றாரு, வான்னு சொல்லும்போது சைகை மட்டும் தான் காட்டுறாரு. எதையுமே ஏன்னா நடுவுல ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆறு ஓடிட்டு இருக்கும்போது, அந்த கங்கை ஆற்றை கடக்க ஆற்றில் இறங்குகிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ! உள்ள மூழ்கிருவோம்னு பயப்படுவோம். ஆனா சனந்தன் அதெல்லாம் யோசிக்கல. குரு கை காட்டியோனயே சனந்தன் வேகமா வர ஆரம்பிச்சுட்டாரு. எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தாமரை மலராக தோன்றுகின்றது. அன்றிலிருந்து சனந்தன் பத்ம பாதரர் என அழைக்கப்படுகின்றார். இதுதான் குருக்கான மரியாதை. சரியா? அடுத்து நம்ம 3வது தலைப்ப பார்ப்போம். பெரியோரை மதித்தல். சரி. இங்க பார்த்தோம்னா, பாகம் 3 பெரியோரை மதித்தல். ஓகே. பெரியோரை மதித்தல் என்று சொல்லும்போது, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு ஐயா போட்டிருக்கேன். சரியா? மூத்தோர்னா, நம்மை விட மூத்தவர்கள், பெரியவர்கள். சரியா? இங்க வயதானவர்கள் படம் போட்டிருக்கேன். இருந்த போதிலும், நாம நெறைய பேத்த சந்திப்போம். நம்ம வீட்ல சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி இப்படின்னு நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பள்ளியில படிக்கும்போது நம்ம விட மூத்தவர்கள், வெளியில போகும்போது மூத்தவர்கள் இருப்பாங்க. இவர்கள் சொல்வதை கேட்டு நாம நடக்க வேண்டும். ஏன்? அவங்க சொன்னா நான் கேட்கணுமா? அப்படிலாம் நம்ம வாதம் செய்யக்கூடாது. ஏன்? என்னவா இருக்கும்? பெரியோர்கள் நமக்கு மூத்தவர்கள். நமக்கு நம்மை விட மூத்தவங்கன்னா, நமக்கு முன்னுக்கு அவங்க வயசுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க. நாம இன்னும் பார்க்காத சில விஷயங்கள, கற்றுக்கொள்ளாத சில விஷயங்கள அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க கற்றுக் கொண்டிருப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க செய்திருப்பாங்க. அதனால அவர்கள் மூத்தவர்கள். அடுத்து பார்த்தோம்னா, அறிவில் சிறந்தவர்கள். அறிவுன்னு சொல்லும்போது பகுத்தறிவு. அதாவது படிச்சதுலயும் அவங்க சிறந்தவர்களா இருப்பாங்க. பட்டறிவுன்னு சொல்லும்போது அனுபவத்திலயும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்து அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள். சரியா? நாம ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல, ஏட்டுக்கல்வி மட்டும் நம்மள வாழ்க்கையில உயர்த்திராது. சரியா? வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில நமக்கு அனுபவமும் ரொம்ப முக்கியம். அதுதான் பட்டறிவு. இப்படி இருக்கும்போது, இந்த ஒவ்வொரு வயசு அதாவது குழந்தை பருவம், சிறுவர் பருவம், இளையோர் பருவம் இதெல்லாம் கடந்து அவங்க முதுமை பருவத்துக்கு வரும்போது, அவங்க அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. முதிர்ச்சினா சீனியர் ஆயிருப்பாங்க. எக்ஸ்பர்டைஸ் ஆயிருப்பாங்க. சரியா? எக்ஸ்பர்ட் ஆயிருப்பாங்க. அடுத்து, இந்த பெரியவர்கள், மூத்தோர் நம்மள வாழ்த்தும்போது, நம் வாழ்க்கையை உயர்த்தும். சரியா? வயதில் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். சரியா? எப்படி மதிக்கணும்? அவர்களுக்கு இடம் கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். சரியா? ஒரு இடத்துல பொது இடத்துக்கு போறோம். நீங்க உட்காருங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். வழி விடலாம். சில சில மூத்தவர்கள்லாம் கைபேசிலாம் தட்டத் தெரியாது. நமக்கு தெரியும். அப்படி சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து பெரியோரின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கணும். ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்ல வராங்கன்னா, பொறுமையா கேட்கணும். கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயத்துல ஏதோ ஒரு நன்மை இருக்குது. தீமைக்காக நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க பெரியவர்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்வதை துன்பமாக நினைக்கக்கூடாது. சிலர் தாத்தா, பாட்டி கூட இருந்தீங்கன்னா, தாத்தா ஏதாவது எடுத்துக் கொடுக்க சொல்லலாம். பாட்டி ஏதாவது உங்கள்ட்ட உதவி கேட்கலாம். சரியா? நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு செய்வதை நீங்கள் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருத வேண்டும். எல்லோருக்கும் அந்த வரம் அமையாது. சரியா?
ஆக அதை வரமாக ஏற்றுக்கொண்டு மனமுவந்து நீங்க செய்யுங்களேன். அவங்க சந்தோஷப்படுவதே நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, அடுத்து. ஓகே. சரி. அடுத்து பெ பெ பெரியோரின் ஆசி பெற வேண்டும். சரியா? பெரியோரின் ஆசியை நாம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பார்த்தவுடன் மரியாதையுடன் வணக்கம் கூற வேண்டும். "ஹாய் பாட்டி, ஹாய் தாத்தா, ஹாய் சித்தப்பா, ஹாய் பெரியப்பா, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. சரியா? அடுத்து பார்த்தோம்னா, நல்ல சொற்களை கவனமாக கேட்க வேண்டும். சரியா? நல்ல சொற்கள் அவங்க சொல்லக்கூடிய நல்ல நல்ல சொற்களை கவனமாக கேட்க வேண்டும். சரியா? தேவையான நேரத்தில் உதவி செய்ய முன் வர வேண்டும். கண்டிப்பா உங்க பக்கத்து வீட்ல இருக்கலாம், உங்க வீட்ல இருக்கலாம். இவங்கள்ட்ட உதவின்னு வரும்போது உங்கள்ட்ட, நீங்க உதவி செய்ய தயாரா இருக்கணும். "இல்ல என்னால முடியாது. நீங்களே போய்க்கோங்க. எனக்கு தெரியாது." அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சரியா? பொது இடங்களில் இடம் ஒதுக்கி தருதல். அதாவது பொது பேருந்தா இருக்கட்டும், பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா, தோற்றம், நடை, பேச்சு இதெல்லாம் நாம கேலி செய்யக் கூடாது. சரியா? அதாவது தாத்தா, பாட்டிக்கெல்லாம் வயசாயிருக்கும். அதாவது நம்முடைய மூத்தவர்களுக்கு வயதாயிருக்கும். அவங்களோட தோற்றம், அதாவது அவங்களுடைய உட அ உடல பார்த்தோ, உடல் எடையை பார்த்தோ, தோற்றத்தை பார்த்தோ, அவங்க நடக்கிறது மெதுவா நடப்பாங்க. தாங்கி தாங்கி நடப்பாங்க. பேசுவது விளங்காம இருக்கும். இதெல்லாம் நாம கேலி செய்யக்கூடாது. ஏன்னா, ஒரு வயசுல நாமும் அந்த முதுமை நிலைக்கு வருவோம். அறிவுரையையும், அனுபவத்தையும் போற்றி மதிக்க வேண்டும். அவங்க சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. ஏதோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்படியும் நமக்கு புரியலையா, நாம மரியாதையான வார்த்தைகள பயன்படுத்தி கேட்கணும். "நீங்க சொன்னீங்களே, புரியலையே" அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா, சில இடங்கள்ல நாம மெதுவா படி ஏறும்போதோ, அல்லது சில பொதுவான இடங்கள்ல ஷாப்பிங் போனோம்னா லிஃப்ட்லயோ, எஸ்கலேட்டர்லயோ அந்த மாரி இடங்கள்ல மெதுவா நடந்து போவாங்க. அவங்கள இடிச்சுக்கிட்டோ, முந்தி செல்லக்கூட "என்ன அது மெதுவா போறாங்க" அப்படிலாம் சொல்லாம, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு, "தாத்தா நான் போயிடுறேன். யாராவது அங்கிள், ஆன்டி நான் முன்னுக்கு போறேன்" அப்படி சொல்லிட்டு போலாம். இல்ல நாம பொறுமையா பின்தொடர்ந்து செல்லலாம். அது சிக்கல் இல்ல. கண்டிப்பாக நம்மை வழிகாட்டக்கூடிய இந்த மூத்தவர்களுக்கு, பெரியோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? இப்போ ஒரு காணொளியை பார்ப்போம். ஒரு கதை பார்ப்போம். அது கொஞ்ச நேரம் தான். ஒரு ஷார்ட் தான் அது. தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தையின் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் ஆசிரமத்தின் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, தந்தைக்கு ஒரு கால் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியேன் ஒருவன்தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். நில். ஆசிரம் என்னை விட தந்தையர்கள் பெரிதாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா ஜெகத்தே குரு தெய்வம் என்று உங்களைப் போன்ற மகான்களே சொல்லி இருக்கிறார்கள். வந்தவனை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா? என்னை இந்த உலகிற்கு தந்தவரே தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தையும் நாட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானியர்கள் தானே. அந்த ஞானியர்களையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. எனக்கே உபதேசம் செய்கிறாயா நீ? ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி. தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு ஓகே. சரி. இத பார்த்திருப்பீங்க. அதாவது காலையில மலர்களை பறித்த பிறகு தன்னுடைய தாய், தந்தைக்கு சேவை செய்த பிறகு தான் இதர காரியங்கள செய்வாராம். அப்போ அந்த தாய், தந்தையை எப்படி போற்றி மகிழ்கின்றார்ன்னு பார்த்தீங்களா அந்த சிறுவர்? அதே போல தான் நாமும் நம்முடைய தாய், தந்தையை போற்றி கொண்டாட வேண்டும்.